ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, உரி, அக்னூர் பகுதிகளில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் ராணுவம் 7வது நாளாக அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்து வரும் நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த விமானங்கள் மே 1ஆம் தேதி முதல் மே 23ஆம் தேதி வரை இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள், அந்நாட்டைச் சேர்ந்த விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்கள், ராணுவ விமானங்கள் உள்ளிட்ட எந்த விமானமும் இந்திய வான்வெளியை பயன்படுத்த அனுமதியில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நடிகர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மஹிரா கான், ஹீனா அமீர் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை இந்தியாவில் மத்திய அரசு முடக்கியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை தணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முன்னதாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். இந்தியாவில் 4 சாதிகள் மட்டுமே இருப்பதாக கூறி வந்த பிரதமர் மோடி திடீர் ஞானோதயம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் காலக்கெடு நிர்ணயித்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கக்கூடியவர் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணிய வைக்க முடியும் என்பதை காட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்றும், பீகார் தேர்தலுக்காக அரசியல் நோக்கத்துடன் அவசரமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பதிவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடிவு செய்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். முன்னணி பால் நிறுவனமான அமுல் லிட்டருக்கு 2 ரூபாய் வரை பால் விலையை உயர்த்தியுள்ளது. இதன் உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமுல் முழு கிரீம் பால் விற்பனையானது லிட்டர் ஒன்றுக்கு 65 என்பதிலிருந்து 67 உயர்த்தி விற்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மூடப்பட்ட ஃபோர்ட் கார் நிறுவனத்தை மீண்டும் திறப்பதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் தமிழகத்தில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் என்பது சொல்வதற்கும் செய்வதற்கும் நேர்மாறாக இருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் சூழல் உருவாகும் என்றார். பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமாருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் 2 நாள் பயணமாக கொடைக்கானல் செல்ல உள்ளதாகவும், யாரும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு சென்று அங்கிருந்து கொடைக்கானலுக்கு செல்ல உள்ளதாகவும், தனிப்பட்ட முறையில் செல்வதால் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாலை 4 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வரவுள்ள நிலையில் காலை முதலே விமான நிலையத்தில் அவரது ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். மாலை வரவுள்ள அவரை வரவேற்க ஏராளமானோர் திரண்டதால் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் முகம் சுளித்தனர். பணி ஓய்வு பெறும் சென்னை உயர்நீதிமன்ற 5 நீதிபதிகளுக்கான பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 5 பேர் இந்த மாதம் பணி ஓய்வு பெறுகின்றனர். இதனால் நீதிபதிகளின் எண்ணிக்கை 60 குறைந்து காலியிடம் 15 அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 237 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகன் பெயரை சூட்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டாலும் போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து உதகையை சேர்ந்த விஜயகுமார் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சிறை தண்டனையை நீதிமன்றம் உறுதி செய்தது. சென்னையில் உள்ள ஈவேரா நெடுஞ்சாலையை பெரியார் நெடுஞ்சாலை என பெயர் மாற்றுவது குறித்து 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் பூந்தமல்லி ஈவேரா நெடுஞ்சாலை 1979 பெரியார் நெடுஞ்சாலை என பெயர் மாற்றப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த பெயர் சூட்டப்படவில்லை என கூறி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் வழக்கு தொடர்ந்தனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமாவனம் கார்த்திக், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் உட்பட 4 பேர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக தெரிவித்தார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வக்ஃப் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகள் மற்றும் கடைகளில் விளக்குகளை அணைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். தஞ்சையில் 3,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். கடந்த 1994-95 ஆண்டு கட்டப்பட்டு பராமரிப்பின்றி இருந்த ராஜராஜ சோழன் மணிமண்டபம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கனமழை பெய்தது. தோரன்மலை முருகன் கோவில் அருகே பெய்த கனமழையால் மலையில் நீர் அருவி போல கொட்டியது. கோயிலுக்கு சென்று படிக்கட்டுகளில் பெருக்கெடுத்த நீரால் மக்களும் பக்தர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் இணைப்பிற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் விபத்து ஏற்படுவதாக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் பங்கேற்ற திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் சாலைகளை தோண்டி குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்ட நிலையில் அந்த பள்ளத்தை சரியாக மூடாததால் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுவதாகவும் முறையிட்டனர். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் தருமபுரியில் இஸ்லாமியர்கள் தங்களின் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் 15 நிமிடம் மின் விளக்குகளை அணைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஈரோடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவரான ஜுபைர் அகமது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சதுரங்க வேட்டை பாணியில் இஸ்லாமிய உலமாக்களிடம் தான் அனாதை என கூறி பணம் பறித்த விவகாரம் அம்பலமாகியுள்ளது. அவரை போலீசில் ஒப்படைத்த பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை மீட்டுத் தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே துவரந்தை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 22 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை தில்லையம்மாளுக்கு கிராம மக்கள் ஒன்று கூடி மாபெரும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தினர். தலைமை ஆசிரியருக்கு மோதிரம், பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கியவர்கள் ஆற தழுவி கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 4,53,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாகவும் இடைத்தரகர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் எழுந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். ஜேசிபி எந்திரத்திற்கான வாடகையை உயர்த்த கோரி தூத்துக்குடியில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கடந்த 2010 ஆண்டு முதல் 1 மணி நேரத்திற்கு 900 ரூபாய் வாடகை வசூலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் சாலை வரி உள்ளிட்டவைகள் உயர்ந்ததால் வாடகை தொகையை 1200 உயர்த்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். கோவை
தேனி மாவட்டம் ஒண்டிப்புத்தூர் சூர்யா நகர் பகுதியில் ரயில்வே கேட் நிரந்தரமாக பூட்டப்படுவதை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்துகளை தடுக்க ரயில்வே கேட் மூடப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் மேம்பாலம் கட்டிய பிறகே ரயில்வே கேட்டை மூட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பெண் விவசாயிக்கு 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்தும்படி நோட்டீஸ் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெள்ளேரி கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் மனைவி கவிதாவுக்கு வந்த கடிதத்தில் தங்களது பெயரில் இயங்கி வரக்கூடிய தர்ஷினி என்கிற நிறுவனத்துக்கு ஜிஎஸ்டி வரி பாக்கி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தம்பதியினர் வேலூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கார் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். காமக்காப்பட்டியில் ராஜேந்திரன் என்பவரது ஹோட்டலும் வரும் நபர்கள் எதிரில் உள்ள செல்லமாயன் வீட்டின் வாசலில் வாகனங்கள் நிறுத்துவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் ராஜேந்திரன் மனைவியை செல்லமாயன் மகன் சீலன் கல்லை கொண்டு தாக்கியதாக தெரிகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலாப்பழம் தேடி ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை பொதுமக்கள் டார்ச் லைட் அடித்து வேடிக்கை பார்த்தனர். தேவர்சாலை பேரூராட்சிக்கு உட்பட்ட கொட்டமேடு பகுதியில் 2 காட்டு யானைகள் பலாப்பழம் உண்பதற்காக ஊருக்குள் நுழைந்தன. உடனடியாக அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்களை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் தந்தை குடிபோதைக்கு அடிமையான மனவேதனையில் பெட்ரோல் குண்டு வீசி டாஸ்மாக் விற்பனையாளரை கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. தந்தை குடிபோதைக்கு அடிமையானதால் மன உளைச்சலுக்கு ஆளான காரைக்குடி அருகே பள்ளந்தூரை சேர்ந்த ராஜேஷ் பாண்டி டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் விற்பனையாளர் அர்ஜுனன் உயிரிழந்தார். பெரம்பலூர் கோரையாற்றின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை எழுந்தது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் கோரையாற்றின் வழியாக வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை தேக்க கோரையாற்றின் குறுக்கே அணை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். நண்பனை சுட்டுக் கொன்ற வழக்கில் மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாரை அவருடைய நண்பரான வரிச்சியூர் செல்வம் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கு நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது வரிச்சியூர் செல்வம் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை சட்டைக்குள் மறைத்தபடி நீதிமன்றத்தில் ஆஜரானார். புதுக்கோட்டையில் நகைக்காக சொந்த சித்தி மகளை கொடூரமாக தாக்கி கொலை செய்த அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெருந்துறை கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுக்கோட்டை பொன்னகரில் வசித்து வந்த சொந்த சித்தி மகளான லோகப்பிரியாவை கத்தியால் குத்தியும் இரும்பு ராடால் தாக்கியும் கொலை செய்தார். சென்னை மதுரவாயலில் 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். பள்ளி முடிந்ததும் சிறுமியை தனியாக அழைத்து அறிவியல் ஆசிரியர் மோகன் பாலியல் ரீதியாக சீண்டியிருக்கிறார். பிறகு வீட்டுக்கு சென்று சிறுமி கொடுத்த புகாரின் பேரில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு உணவு தேடி பொருட்களை சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் மலையேற்ற சீசன் என்பதால் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை மலை அடிவாரத்தில் இருந்த கடைகளை சேதப்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள மதுபான கடைகளில் கள்ளசந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. மே தினத்தை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளச்சந்தையில் விற்பனை நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் கட்டடத்தை அமைச்சர்கள் KN நேரு, நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். திருத்தணி மாப்பூசி சாலையில் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த காய்கறி மார்க்கெட்டின் பழைய கட்டடம் அகற்றப்பட்டு கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆபரகாம் என்ற விவசாய கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த சின்ன கோவிலாங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை அருகே மது போதையில் சிறுமியிடம் சிலுமிஷம் செய்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்.
செவ்வாய்க்கிழமை இரவு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த ஆனந்த் செல்வம் என்பவர் மதுபோதையில் சிலுமிஷம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கொட்டூர் அருகே பேருந்திலிருந்து கீழே இறங்கிய பெண்ணிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 பேருக்கு 3 வருடம் சிறை தண்டனை விதித்து நன்னிலம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் பேருந்தில் பயணித்த அபிராமி கொட்டூர் பகுதியில் இறங்கிய போது 2 இளைஞர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை உள்ள ஜிஎஸ்டி சாலையில் இருக்கும் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்களுக்கு வருபவர்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகனங்களை சாலையில் நிறுத்தாமல் போலீசார் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் ஆட்டோ ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பயணிகளை ஏற்றும் ஆட்டோக்களில் பக்கவாட்டில் இரும்பு கம்பிகளையும் பேனர்களையும் கட்டிக்கொண்டு விதிமுறைகளை மீறி ஆபத்தான முறையில் ஆட்டோக்கள் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பேருந்தின் டயர் பஞ்சர் ஆனதால் வேறு பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற பேருந்து வைரவன்பட்டி அருகே பஞ்சராகி நின்றது. எனவே பயணிகளை மாற்று பேருந்தில் ஏற்றிவிட நடத்துனர் முயற்சி செய்த நிலையில் கூட்டத்தை காரணம் காட்டி எந்த பேருந்தும் நிற்கவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் மேடுச்செந்தூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலில் தனி உண்டியல் வைத்து பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மாப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் பாலு மகேந்திரன் என்பவர் பரம்பரை அறக்காவலர் என கூறிக்கொண்டு தனியாக உண்டியல் வைத்து பக்தர்களிடம் காணிக்கை வசூலித்து வருவதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக ஆட்டோவில் கடத்திச் செல்லப்பட்ட 35,000 ரூபாய் மதிப்பிலான 250 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆட்டோவையும் பறிமுதல் செய்து ஓட்டுநர் வேலவன், கள்ளச்சந்தையில் மது விற்கும் மோகன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இந்திராவதி ஆற்றை பாதுகாக்க வலியுறுத்தி சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை தடுக்க முயன்றபோது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அக்ஷய திருதியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சரையு நதிக்கரையில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அக்ஷய திருதியை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் சரையு நதியில் மாலை நேரத்தில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் ஆரத்தி வழிபாடு மேற்கொண்டனர். இந்தியா போர் தொடுக்கும் என்ற அச்சம் பாகிஸ்தான் பங்குச் சந்தையில் எதிரொலித்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் பங்கு சந்தை குறியீட்டு எண் 3500 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்தது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவதால் பாகிஸ்தான் பங்குச் சந்தை நேற்று பெரும் சரிவை எதிர்கொண்டது. பங்குகளின் விலை நாள் முழுவதும் கீழ்நோக்கியே போக தொடங்கிய நிலையில் மொத்தம் 3545.61 புள்ளிகள் சரிந்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து பாகிஸ்தானில் செனாப் நதி வறண்டு காட்சியளித்தது. இந்தியாவில் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வரும் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்துக் கொண்டது. இதன் காரணமாக பாகிஸ்தானில் செனாப் நதி வறண்டு காட்சியளிக்கும் செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட நபர் போலீசாருடன் நடத்திய கூத்து அம்பலமாகியுள்ளது. பெர்த் நகரில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட நபரை போலீசார் சுற்றி வளைத்ததும் தப்பிக்க முயன்ற போது வாகனம் ஆற்றில் விழுந்தது. பின்னர் காரின் மீது அமர்ந்து போலீசாரிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் திடீரென ஆற்றில் குதித்தார். ஆனாலும் விடாத போலீசார் அவரை கைது செய்து ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றனர். மே தினத்தை முன்னிட்டு அர்ஜென்டினாவில் தொழிலாளர்கள் சாலையில் திரண்டு பேரணி நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்று தொழிற்சங்க கொடிகளை ஏந்தியவாறும் இசைக்கருவிகளை இசைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமடைந்தனர். மேலும் முழக்கங்களை எழுப்பியவாறே நடனமாடியபடி பேரணியாக சென்றனர். பனாமா கால்வாய் பகுதியில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முயல்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனாமா கொடியுடன் சாலையில் ஊர்வலமாக சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர்.
வியட்நாம் போர் முடிவுக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் கலிபோர்னியாவில் அனுசரிக்கப்பட்டது. வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்ற ஏராளமானோர் அமெரிக்கா மற்றும் வியட்நாம் கொடிகளை கைகளில் ஏந்தி வந்து அனுசரித்தனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளில் கொண்ட தொடரை வங்கதேசம் அணி சமன் செய்தது. முதல் டெஸ்டை ஜிம்பாப்வே அணி வென்ற நிலையில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. இதில் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 106 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வங்கதேச அணி வீழ்த்தியது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட நடிகர் சிவகார்த்திகேயனுடன் பார்வையாளர்கள் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவி மற்றும் மகள் ஆகியோருடன் கீழடிக்கு சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அப்போது பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய விலங்கின் புடைப்பு சிற்பம் முன்பு குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இலங்கையை சேர்ந்த ராப் பாடகர் வாகிசன் மைனா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இவரின் மருதமோ எந்தன் காவியமோ, ஜீனிக்கு சிங்காரி போன்ற பாடல்கள் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்றன. வினோத் ராஜேந்திரன் இயக்கியிருக்கக்கூடிய இப்படத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான ஜனனி கதாநாயகியாக நடிக்கிறார். செல்போன் யுகத்தில் சிலர் நம் பாரத நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாமலேயே மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி செல்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற பாரத சேவா என்ற புதிய அமைப்பின் அறிமுக நிகழ்ச்சியில் காணொலி மூலம் அவர் இதனை தெரிவித்தார். மதுரை சித்திரை திருவிழாவின் 2வது நாளான நேற்று பூத மற்றும் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி சுவாமிகள் மாசி வீதிகளில் திரண்டிருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் 2வது நாளான நேற்று மாலை மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் பூத வாகனத்திலும் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரின் 1008வது அவதார உற்சவத்தை ஒட்டி நடைபெறும் திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளன்று 1017ஆம் ஆண்டு வைணவ மகானான ராமானுஜர் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குமாரபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு வெள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வரிசையாக நின்று நடனமாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பிரம்மசக்தி அம்மன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் முதல் நாளில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் மஞ்சள் பட்டி ஊர்வலம் நடைபெற்றது. 2வது நாள் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புனித அடைக்கல அன்னை தேவாலயத்தின் தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய விழாவான தேர்பவனி ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.